DaVinci Resolve யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி மேக் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் லைனில் ஒரு டெக்ஸ்ட் ப்ளஸ் லேயரை இம்போர்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு போல்டான ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சான்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா போல்டை சூஸ் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த ட்ராக்கிங்கை கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்ட்டா டெக்ஸ்ட்டில் கேப் இல்லாமல் இன்னும் ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக தெரியும். அண்ட் ஷேடிங் கிளிக் பண்ணிவிட்டு கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரேடியண்ட்டில் நம்ம வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கிரேடியண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் கிரேடியண்ட்டை சூஸ் பண்ணிட்டு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ஏரியாவில் பிளாக் இருக்க மாதிரி செட் பண்ணிட்டு இந்த கிரேடியண்ட்டோட மேப்பிங் சைஸை ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபெதர் எஃபெக்ட் கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கரெக்டான கிரேடியண்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இந்த டெக்ஸ்ட்டை எப்படி அனிமேட் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் லேயரில் கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிவிட்டு ஒய் ஆக்சிஸை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை தேவையான மாதிரி டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 6 அல்லது 7 ஃப்ரேம் வந்து ப்ளே ஹெட்டை மூவ் பண்ணிவிட்டு அகைன் வந்து 0 கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா கீழேருந்து மேலே ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு. இப்போ மேலே உள்ள கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எங்கே அனிமேஷன் வருதோ அந்த பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ வந்து ஒரு கர்வான ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன் கிடச்சிரும். கீ ஃப்ரேமில் இருக்க ஒயிட் கர்வ் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒய்டாக மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட அனிமேஷன் இன்னும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னோட பெட்டரான ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அனிமேஷனை இன்னும் ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2-3 ஃப்ரேம் தள்ளி போனோம் அப்படின்ட்டா இந்த அனிமேஷன் வந்து இன்னும் ஸ்மூத்தராக கிடைக்கும். ஸோ அந்த கீ ஃப்ரேமை பிடிச்சி இன்னும் ஒரு 2 ஃப்ரேம் தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அனிமேஷன் வந்து கீழே இருந்து ரைஸ் ஆகிற மாதிரியான எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம கம்போசிட் மோடில் போயிட்டு ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒப்பாசிட்டியை ஒன்ஸ் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் அந்த அனிமேஷன் எங்கே எண்ட் ஆகுதோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை வந்து 100ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருக்கும்போது ஒப்பாசிட்டி 0வாக இருக்கும். ஸோ அனிமேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது 100ல் செட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்ட்டா கீழேருந்து ரைஸ் ஆகிற எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை வந்து ட்ரெண்டிங் கேப்ஷனாக எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே எஃபெக்ட் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு V2ல் செட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ப்ரீசெட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸோ எனக்கு எங்கே வந்து அந்த அனிமேஷன் எண்ட் ஆகணுமோ அங்கே வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் அப் அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கும் ப்ரீசெட் அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு செப்பரேஷன் கொடுக்குறதுக்காக ட்ராப் ஷேடோ எடுத்துகிட்டு வந்து இந்த லேயர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ட்ராப் ஷேடோவோட எஃபெக்ட் வந்துட்டு மேலே இருக்க மாதிரி அப்ளை ஆனால் தான் இதுக்கான ஒரு செப்பரேஷன் வந்து கிடைக்கும். ஸோ ரைஸ் அப்பில் போய் அந்த ட்ராப் ஷேடோ வந்து பிளேஸ் ஆகிற மாதிரி ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான மாதிரி ஸ்ட்ரென்த்து டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ரைஸ் அப்புக்கும் ப்ரீசெட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு செப்பரேஷன் கிடச்சிருக்கும். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஷைன் டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி மேக் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஒரு ஃபியூஷன் கம்போசிஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபியூஷன் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் டெக்ஸ்ட் லேயரை இம்போர்ட் பண்ணிவிட்டு போல்ட் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் வந்து அந்த ஃபாண்ட்டோட ட்ராக்கிங் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்மளோட டெக்ஸ்ட் வந்து இன்னவே பெட்டராக வந்து வியூ ஆகும். ஸோ ப்ரீவியஸாக பண்ண மாதிரி கிரேடியன்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டைம் வந்துட்டு இந்த கிரேடியண்ட்டில் வந்துட்டு க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னரில் வந்து டார்க் க்ரீன் செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு ஷைனிங்கான டெக்ஸ்ட் கிரேடியன்ட் வந்து நமக்கு அச்சீவ் ஆகிடும். ஸோ மேப்பிங் ஆங்கிள் வந்துட்டு -23ல் செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஒரு கம்ப்ளீட்டான கிரேடியன்ட் கிடச்சிரும். அண்ட் மேப்பிங் லெவலில் போயிட்டு ஃபுல் இமேஜ் செட் பண்ணிக்கோங்க. அண்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்னஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். சாஃப்ட்னஸில் வந்து XYயை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு க்ளோவும் பெண்டும் தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா ஒரு ஷைனிங்கான டெக்ஸ்ட் கிடச்சிருக்கு. அண்ட் நம்ம வந்து ஒரு சாஃப்ட் க்ளோனோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ 0லேயே இருக்கட்டும். கெயின் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ரெக்டாங்கிள் நோட சாஃப்ட் நோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட் எட்ஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஹெட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் செட் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் ஒரு 10 ஃப்ரேம் மூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ரெக்டாங்கிள் மாஸ்க்கை வந்துட்டு இந்த ஷைனோட கார்னரில் எண்ட் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷைன் வந்துட்டு இங்கே எஸ்ஸில் ஆரம்பித்து ஈல க்ளோஸ் ஆகிற மாதிரி க்ராஸாக வந்து நமக்கு ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அனிமேஷனை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காக மேலே வந்து ஸ்பைனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ Ctrl A கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம்
கிளிக் பண்ணி அவுட் கியூபிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அவுட் கியூபிக் கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த அனிமேஷனை வைடாக இருக்க மாதிரி அந்த கர்வை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் வந்து ஸ்லோவாக எண்ட் ஆகுது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் ஆகிற மாதிரி அனிமேஷனை செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் வந்துட்டு இந்த எஸ்ஸில் ஆரம்பித்து ஈயில் எண்ட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்மூத்தான அனிமேஷன் கிடச்சிருக்கு. டெக்ஸ்ட் நோடுக்கும் சாஃப்ட் நோடுக்கும் உள்ள கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு மெர்ஜ் நோடு எடுத்துக்கலாம். எட்ஜ் டிடெக்ட் நோடு எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் நோட மெர்ஜ் நோடோட ஃபோர் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜ் டிடெக்ட் நோட மெர்ஜில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் நோட சாஃப்ட் லோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் டெக்ஸ்ட் நோட வந்து எட்ஜ் டிடெக்ட் நோடோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த எட்ஜில் மட்டும் ஒரு ஷைன் எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ நார்மலாக ஷைன் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறதை காட்டிலும் இந்த எட்ஜில் ஃபார்ம் ஆகிருக்க ஸ்ட்ரோக் வந்துட்டு டெக்ஸ்ட்டை வந்து இன்னுமே பெட்டராக காட்டுது. இந்த எட்ஜஸ்க்கு மட்டும் நம்ம ஷைன் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுக்காக எட்ஜ் டிடெக்ட் நோட கிளிக் பண்ணிவிட்டு மோடை வந்து கிரே ஸ்கேல் எட்ஜாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு ஸ்ட்ரோக் எஃபெக்ட் கிடச்சிருக்கு. எட்ஜோட வித் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷைன் எஃபெக்டை வந்து அந்த எட்ஜஸில் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த ரெக்டாங்கிள் நோட வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் நோட எட்ஜ் டிடெக்டோட நோடில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ சேம் அனிமேஷன் வந்து இங்கேயும் அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸில் கரெக்டான வந்து அந்த அனிமேஷன் மூவ் ஆகும்போது ஒரு ஷைன் எஃபெக்ட் கிடச்சிருக்கு. அகைன் எடிட் டேப் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்சியான ஷைனிங் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இந்த ப்ரீசெட்ஸை வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணோன்னா நம்மளோட கேப்ஷன் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரைஸ் அப் ப்ரீசெட் எடுத்துகிட்டு வந்து இந்த V2 லேயரில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு தேவையான பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பரான ஒரு காம்பினேஷனில் டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த எஃபெக்ட்ஸை நீங்கள் வேறு காம்பினேஷனில் யூஸ் பண்ணி உங்களோட வீடியோ ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ ரொம்பவே யூனிக்காக தெரியும். இந்த மாதிரி நிறைய டான்ஸ் ரிசால்வ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸை டீகோட் பண்ணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.